السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكتبنا عليهم فيها أن النفس بالنفس والعين بالعين والأنف بالأنف والأذن بالأذن والسن بالسن والجروح قصاص. وكتبنا عليهم فيها அந்த பனு இஸ்ரவேலர்களின் மீது அவர்களுடைய தௌராத்திலே நாம் விதியாக்கினோம். அன்னன் நப்ச பின் நப்சி, ஒரு உயிரை கொலை செய்தால் அதற்கு பகரமாக பழிக்கு பழி கொலை செய்ய வேண்டும். வல் ஐன பில் ஐனி, ஒருவருடைய கண்ணை பாதித்தால், கண்ணை நோண்டி எடுத்தார், கண்ணுக்கு கண். வல் அன்ஃப பில் அன்ஃபி, மூக்குக்கு மூக்கு. வல் உதுன பில் உதுனி, காதுக்கு காது. வசின்ன பிசின்னி, பல்லுக்கு பல். அதாவது அல்லாஹ் சொல்றான், இந்த ஆயத்துகள்ல எந்த ஒரு உறுப்பு ஒரு மனிதனால் பாதிக்கப்பட்டதோ அதற்கு பதிலுக்கு பதில் அவருக்கு அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். உயிர் போயிருந்துச்சுன்னா உயிருக்கு உயிர். யாராவது ஒரு குடும்பத்துல ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அநியாயமாக, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிபதிகிட்ட போனோம். நீதிபதி தீர விசாரிச்சு அவர் அந்த தண்டனையை மக்களுக்கு முன்னாடி வழங்குவார். இல்ல கண் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கு, ஒருவர் கண்ணுல குத்திட்டாரு, இல்ல கண்ணுல வேறு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டாரு, அதுக்கு பதிலான கண்ணு. மூக்குக்கு மூக்கு, மூக்கை உடைச்சிட்டாரு, அதுக்கு பதிலாக பதிலுக்கு மூக்கை உடைக்கிறது. வல் உதுன பின் உதிரி, காதை அறுத்துட்டாரு, அதுக்கு பதிலாக மாற்றாக காதை அறுக்கிறது. வசின்ன பிசின்னி, ஒருத்தர் பல்ல உடைச்சிட்டாரு, அதுக்கு பதிலாக பல்ல உடைக்கிறது. வல் ஜுருஹா கிசாஸ், இல்லை என்றால் ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டார், ஒரு அருவாளை வச்சு ஒரு வெட்டிட்டார், கையவோ ஒரு வேற ஏதாவது உறுப்புகள் ஏதாவது ஒரு இடத்தையோ வெட்டிட்டார், அதுக்கு பதிலா அதே போன்ற காயத்தை அவருக்கு ஏற்படுத்தணும். இது இஸ்லாமிய சட்டம். பனு இஸ்ரவேலர்கள்ட்ட இந்த சட்டம் தான், இப்பொழுது உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்திலே இந்த சட்டம் தான். ஆனால் ஃபமன்த சத்தக பிஹி, யார் மன்னித்து விடுவாரோ, இந்த குடும்பத்துக்காரங்க மன்னிச்சு விட்டுட்டாங்க, இல்ல எங்களுக்கு ஒரு நஷ்டஈட்டு தொகையை மட்டும் தாங்க, எங்களுக்கு ஒரு இதுக்கு பதிலா ஒரு 30 லட்ச ரூபா தாங்க, இல்ல ஒரு 50 லட்ச ரூபா தாங்க இந்த உயிருக்கு பகரமா, இல்ல ஒரு கையை ஒருத்தர் வெட்டிட்டாரு, இந்த கைக்கு பகரமா ஒரு 10 லட்ச ரூபா தாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாருன்னா ஃபஹுவ கஃபாரத்துல் லஹு, அதுவே அவருக்கு கஃபாராவாக ஆயிரும், பாவ பரிகாரமாக ஆயிரும். யாருக்கு? கொலை செஞ்சவருக்கு. இன்னொரு விளக்கம் சொல்றாங்க இந்த ஆயத்துக்கு. ஒருவர் தானாக முன்வந்து நான் இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டேன், பதிலுக்கு நீங்க என்னை கொலை செய்யுங்க. நேற்று ஒரு சம்பவம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்தாங்க, இந்த மாதிரி நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொன்னாங்க, குழந்தை உண்டாயிருச்சுன்னாங்க, குழந்தையை பெத்தெடுத்துட்டு வாமான்னு சொன்னாங்க. அந்த அம்மா குழந்தையை பெத்தெடுத்து வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் பால் கொடுமான்னு சொன்னாங்க. பால் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனையை நிறைவேற்றினாங்க. இந்த தண்டனையை நிறைவேற்றும் போது சஹாபாக்கள்ல 2 பேர் பேசிக்கிட்டாங்க, இதெல்லாம் தேவையா இந்த அம்மாவுக்கு, பேசாம இருந்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு அல்லோலப்படணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அம்மா முழுமையா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுருச்சு, மறுமையில அந்த அம்மாவுக்கு ஒரு பாவம் கூட கிடையாது, பரிசுத்தமா வருவாங்க. அப்படி ஒரு இறைநேசர்கள் எப்படி வருவாங்களோ அது போன்ற பரிசுத்தமான நிலைமையில வருவாங்க. ஏன்? இந்த உலகத்துல அதுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு. அவங்கள பார்த்து நீங்க இப்படி பேசாதீங்க, அவங்களுடைய அந்தஸ்து உங்களுக்கு தெரியாதுன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த உலகத்தில் ஒரு குற்றத்திற்கான தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ஃபஹுவ கஃபாரத்துல் லஹு. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு முள் தைக்கிறது யதார்த்தமாக, அதன் காரணமாக கூட அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்காம இல்லை. உடம்புல நோய் வந்துருச்சு, நம்ம நோய் வந்துருச்சு முசீபத்துன்னு நினைக்கிறோம், அந்த நோயின் காரணமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பல்வேறு பாவங்களை மன்னிக்கிறான், நமக்கே தெரியாது. நமக்கு நோய் வந்துருச்சு, இது அல்லாஹ்வுடைய கோபம் முசீபத்துன்னு நினைக்கிறோம். இந்த நோய் அல்லாஹ்வினுடைய கோபத்தை தணித்து நம்மகிட்ட ஏதாவது பெரும் பாவங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா எடுத்துறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மூத்த ஆசைப்படுறாங்கன்னா, படுக்கையில கடந்து கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு மூத்தா போறதை விருப்பப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் மூத்தானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 1 வார காலம் படுக்கையில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக போக முடியாத அளவுக்கு கஷ்டம் ஏற்பட்டு, அந்த கஷ்டத்துல இருந்து அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்துறாங்க, இது நல்ல மூச்சு. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப இழுத்துக்கிட்டு கிடக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது,
அது கஷ்டம் அல்ல. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் பரிசுத்தமான முறையில மூத்தாக போகிறார், அதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்துறான் அப்படிங்கிறது தான் அதனுடைய முழுமையான விளக்கம். இப்ப நம்ம விஷயத்திற்கு வருவோம். மறுமை நாள்ல அல்லாஹ்ட்ட விசாரணை கண்டு மனிதர்கள் மட்டும் கொண்டு வர மாட்டாங்க, ஆடுகள் கொண்டு வரப்படும், கால்நடைகள் கொண்டு வரப்படும். நபிசுல்லாஹி ஒரு ரிவாயத்தை சொல்றாங்க, மறுமை நாளில் 2 ஆடு கொண்டு வரப்படும். இந்த உலகத்துல கொம்பு உள்ள ஒரு ஆடு, கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை முட்டி இருந்தா அல்லாஹு தாலா மறுமையில எந்த அளவுக்கு நீதமானவன் என்றால், கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து, கொம்பு இந்த உலகத்துல கொம்பு கொடுக்கப்பட்ட ஆட்டை அல்லாஹ் முட்ட சொல்லுவான், அது முட்டும். அதாவது எந்த அளவுக்கு இஸ்லாமிஸ்ல சொல்றாங்கன்னா, இதை கூட அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு நியாய தீர்ப்பு நாள், அந்த நாளுக்கு பேர் இருக்குது, அதுக்கு பேர் யௌமுஸ்ஸா, யௌமுல் கியாமா அப்படின்னு பல்வேறு பெயர்கள் உண்டு இந்த மறுமை நாளுக்கு பேரு. அதுல மிக முக்கியமானது நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள்னு ஒரு பேர் உண்டு கியாமத் நாளைக்கு. ஒன்ன கூட அல்லாஹ் விட மாட்டேன். இந்த உலகத்துல நம்ம செஞ்ச எந்த அநியாயமும் இந்த உலகத்துல நம்ம செஞ்சுட்டோம்னு பேரலாம், மறுமையில பிடிக்கிற புடி ரொம்ப மோசமா இருக்கும். இன்ன பத்து ஷரப்பிக்கல ஷதீது, என் புடி ரொம்ப மோசம். இந்த உலகத்துல உன்னை விட வலியவர்கள்ட்ட எளியவர்கள்ட்ட உன் அதிகாரத்தை உன் திமிர நீ காமிச்சிருக்கலாம். அவங்க 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 நம்ம எதுவும் செய்ய முடியாதுங்கிற திமிர ஆணவத்துல இருந்திருக்கலாம். இந்த உலகத்துல நான் எதையும் விட மாட்டேன், மறுமை நாள்ல எல்லாத்தையும் பிடிப்பேன். இந்த மாதிரி நபிசுல்லாஹி வத்தீனி சூறாவை ஓதிக்கிட்டு இருக்காங்க தொழுகையில. வத்தீனி வஸ்ஸைத்தூன் வத்தூரிசீன்னு இந்த சூறா ஓதிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த சூறாவினுடைய கடைசி ஆயத்து, அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், அல்லாஹு தஆலா அழகிய தீர்ப்பு வழங்கக்கூடியவன் இல்லையா, அவனை விட அழகிய தீர்ப்பு வழங்கக்கூடியவர் வேறு யார் இருக்கிறார்னு அந்த ஆயத்துக்கான அர்த்தம். இதை நபிசுல்லாஹி ஓதுறாங்க. பின்னாடி இருந்து ஒரு சஹாபி பலா அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாங்க. தொழுகையில பேசக்கூடாது, தொழுகையில எக்ஸ்ட்ரா பேச்சுக்கள் பேசக்கூடாது, சலாமுக்கு பதில் சொல்லக்கூடாது, உண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது, இதெல்லாம் தொழுகையை முடிக்கக்கூடிய காரியம். பலாங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பேச்சு, குரான் கிடையாது. பலா அப்படின்ட்டாங்க. நபிசுல்லாஹி தொழுகையை முடிச்சோன்னு கேட்டாங்க, யாரு? நான் இந்த வத்தீனி சூறா ஓதும் போது இந்த கடைசி ஆயத்தை ஓதி முடிக்கும் போது பலா, ஆமா பலானா அரபியில் என்ன அர்த்தம்? ஆமா ஆமா கண்டிப்பா அப்படின்னு அர்த்தம். யார் சொன்னதுன்னு கேட்டார். உடனே நபிசுல்லாஹி சார் நான் தான் யார் சொல்ல சொன்னேன். உடனே அல்லாஹு தஆலா காண்டி சந்தோஷப்பட்டு நபிசுல்லாஹி திட்டல, எக்ஸ்ட்ரா வார்த்தை என்னன்னா அந்த ஆயத்துக்கு அர்த்தம் அல்லாஹு தஆலா அழகிய தீர்ப்பு வழங்கக்கூடியவன் கிடையாது. நல்லா நம்மளோட கேள்வி கேட்கிறான். அந்த சூறாவினுடைய தர்ஜுமாவை எடுத்து பாருங்க. கடைசி ஆயத்துல நான் அழகிய தீர்ப்பு வழங்கக்கூடியவன் கிடையாதா மனிதர்களேன்னு கேட்ட உடனே அந்த சஹாபி பலா, அது எப்படி இல்லாமல் இருக்கும், நீதான் அழகிய தீர்ப்பு வழங்கக்கூடியவன் ஆமான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அரபி புரியும்ல, நமக்கு அரபியில ஓதும் போது பின்னாடி உள்ள மக்களுக்கு புரியுறது இல்லை, அதனால நம்ம அமைதியா நிற்கிறோம். அதுவே அரபி புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நமக்கு உள்ளத்துல ஒரு ஜோஷ் வரும், ஒரு தக்குவா, ஒரு பயம். அல்லாஹ் தஆலா நரகத்தை பத்தி அதை சொல்லிக்கிட்டு வரும்போது நமக்கு ஒரு பயம் வரும், திடுக்க வரும். நீங்க மக்களை தொழு வைக்கும் போது இமாம்கள் அழுகிறத பார்க்கலாம். அவங்க அரபியில அழகாத்தான் ஓதிட்டு வராங்க, திடீர்னு அழுகிறாங்க. அவங்களுக்கு அந்த ஆயத்தினுடைய அர்த்தம் ஆழமான கருத்துக்கள் விளங்கி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான சட்டம், எது செய்தாலும் அதற்கு பதில் பகரம் இந்த மறுமை நாள்ல அவங்களுக்கு செய்யப்படும். ஒண்ணு இல்லை என்றால் இந்த உலகத்தில் அந்த ஆட்சியாளர்கள் மூலியமாக அந்த தண்டனை பதிலுக்கு பகரமாக, அவர் செய்த குற்றத்திற்கு பகரமாக செய்யப்படும். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், நேற்று இந்த வசனத்தை இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம், இதுக்கு முந்தைய ஆயத்திலே வந்துச்சு. வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யார் அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த குர்ஆனை கொண்டு தௌராத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ, நம்ம நேற்றைய தினத்துல ஃபவுலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள்னு பார்த்தோம். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் ஃபவுலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள். யார் இஸ்லாமிய ஆட்சியை அமைத்து கொடுத்து அவர்கள் அல்லாஹ்வினுடைய குர்ஆனின்படி ஷரியத்தின்படி தீர்ப்பு வழங்காமல் தன் சுய விருப்பத்தின்படி தீர்ப்பு வழங்குகிறார்களோ அவர்கள் யாரு? லாலிமீன்கள். இமாம்கள் இருக்கிறாங்களே, நம்ம 4 மதுஹபுகள் சொல்றோமே, ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக், இதுல ஃபர்ஸ்ட் வந்தவங்க இமாம் அபூ ஹனீஃபா. நம்முடைய மதுஹபை சார்ந்தா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்காண்டி ஒரு மசாலானா ஒரு மார்க்க சட்டம் கேட்கறதுக்காக வேண்டி வெகு தொலைவுல இருந்து பயணம் செஞ்சு வர்றாங்க. ஒரு சாதாரண சின்ன சட்டம், இந்த சட்டம் இன்ஷால்லா நான் என்னங்கிறத சொல்றேன், சின்ன சட்டம்.
தொழுதா இப்படி அது தொழு கூடுறதுக்கு எப்படி ஒழுங்கு அந்த மாதிரி சின்ன சட்டம். அவங்க வந்து போயிட்டு வாங்க நான் இன்னொரு நாள் சொல்றேன் அப்படின்னு போயிட்டு வராங்க. இப்படி 3 நாள் தடவை நடக்கும். உடனே அவங்க கேட்டாங்க பதிலுக்கு, உழு சம்பந்தமான சட்டம் தான் நினைக்கிறேன். அப்போ அவங்க கேட்டாங்க, நீங்க பெரிய இமாமா இருக்கிறீங்க, இமாமுல் ஆலம், அவங்களுக்கு பட்ட பேரு இமாமுல் ஆலம், நீங்க பெரிய இமாமா இருக்கிறீங்க, அவங்கதான் முதல் மதுகபை தோற்றுவித்தவர்கள். என் மதுகபுக்கு வந்தாதான் சொர்க்கம் சொல்லல. மதுகபுனா ஹதீசுகள் குர்ஆன் ஆயத்துகளை தொகுத்து மக்களுக்கு ஒரு மார்க்க வரையறை சட்டத்தை தொகுத்து வெளியிட்டவர்கள் அவங்கதான். அவங்க தனியா வேற பிசினஸ், துணி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹு தஆலா பெரிய ரஹ்மத் செஞ்சிருந்தான். அந்த அபூ ஹனீஃபா நம்ம ஏற்று நடக்கக்கூடிய அபூ ஹனீஃபா கூஃபா நகரை சேர்ந்தவர்கள். அவங்கள கேட்ட உடனே சொன்னாங்க, நான் தீர்ப்பு வழங்கிடுவேன். எங்க அஜிரத்து சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட யாராவது மார்க்க சந்தேகங்கள், தீர்ப்புகள், ஏதாவது மசாலாக்கள், சொத்து பிரிக்கக்கூடிய விஷயங்கள், தலாக்கு விஷயங்களை கேட்டு வந்தா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஸ்பாட்லே அப்படியே மசாலாவா சட்டத்தை சொல்லக்கூடிய ஆளா நீங்க இருக்கக்கூடாது. அப்படியா? அவங்க சொல்றது முழுமையா கிரகிச்சுக்கணும், விளங்கி கேட்டுக்கிட்டு நாளைக்கு சொல்றேன்னு அவங்க போக சொல்லுவாங்க. இல்ல இப்ப நம்ம பதில் சொல்லலாம் நம்மளை கேவலமா நினைச்சுவாங்க, இந்த சட்டம் கூட அஜயத்துக்கு தெரியலன்னு நினைச்சிட்டு போறாங்க. அவங்க நினைச்சா நினைக்கிறதுக்காக வேண்டி நீ வாயில வந்ததை அடிச்சுட்டு கூடாது. ஒரு சட்டம் நமக்கு தெரியல, நல்லா தெரிந்தால் கூட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், சொத்து பிரிக்கக்கூடிய சட்டம், தலாக்கு கேட்கும் பொழுது குர்ஆனுடைய சட்டத்துக்கு மாற்றமா ஏதோ ஒரு விஷயம் மாறிடுச்சு நீங்க சொல்லி முடிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு இப்போ குடும்பத்துல சொத்து பிரிக்கக்கூடிய நிலைமைகளை சொல்றாங்க, இதாங்க சொத்து பிரிக்கக்கூடிய நிலைமை. ஆனா அவங்க ஒட்டுமொத்த சொத்தையும் சொல்லாம ஏதோ ஒரு குறிப்பிட்ட சொத்தை மட்டும் சொல்றாங்க. சொத்து பிரிக்கிறதா ஒட்டுமொத்த சொத்தையும் கணக்குப்படி பிரிக்கணும், ஒரு சொத்தை மட்டும் பிரிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி, நகை, இன்னொன்று காசு கேஷா இருக்குது. இப்போ ப்ராப்பர்ட்டியை பிரிச்சுட்டாங்க, நகைகளை பிரிச்சுட்டாங்க, கேஷை மட்டும் கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இதை மட்டும் தனியா பிரிக்க முடியும், ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பிரிக்கணும். இப்போ இல்ல இதுக்கு மட்டும் நான் கணக்கு பிரிச்சு தரேன், இது தப்பு. இப்போ குர்ஆனுக்கு மாற்றம் இது. அது போல ஒருத்தர் கடன் நிறைய இருக்குது, கடன் நிறைய வச்சுக்கிட்டு எங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க நாங்க போறோம், ஒரு கடன் இருக்குது, முதல் எல்லா விஷயத்தையும் கேட்கணும். அதனால தான் எடுத்த உடனே தான் தோன்றித்தனமாக ஒரு தீர்ப்போ ஒரு மார்க்க சட்டமோ சொல்லாமல் ரொம்ப யோசிச்சாங்க. அப்படின்னு அவங்க கேட்டா, பெரிய இமாமா இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சட்டத்தை கூட சொல்ல தெரியாதா? நான் சொல்லிடுவேன், நீ கேட்டுட்டு போயிருவ, நீ அமல் செஞ்சிருவ, மறுமையில போய் நீ தப்பா செஞ்சேன்னு கொண்டு வந்தா நீ மறுமையில என்னைய மாட்டி விட்டு நீ கலந்துருவ, நான் மாட்டிக்கிறேன். எவ்வளவு பயந்தாங்க, இந்த ஆயத்தை வச்சு பயப்படுறாங்க. எல்லாம் கடைசி இந்த ஆயத்தை முடிக்கிறான், யார் இந்த குர்ஆனின்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ, தௌராத்தின்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் லாலிமூன், அவர்கள் காஃபிர், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டு வரான். இப்போ இந்த ஆயத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு சம்பவம் என்னன்னா, அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய காதிம் பணியாளர், 10 வருஷம் நபி கூட இருந்தோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய அத்தைனா அவங்களுடைய தந்தையினுடைய தங்கச்சி, அவங்க ஒரு பெண்ணை குத்திட்டாங்க. குத்துனதுல அந்த பெண்ணுடைய பல்லு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததுல அனஸ் ரலியல்லாஹு நபிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி எங்களுடைய அத்தை, இந்த மாமி இந்த மாதிரி ஒரு ஆளை குத்திட்டாங்க, ஒரு பெண்ணை குத்திட்டாங்க, ஒரு இளம் பெண்ணை, அவங்களுக்கு பல்லெல்லாம் கீழே விழுந்துருச்சு, அந்த குடும்பத்துக்காரங்க உங்கள்கிட்ட தீர்ப்பு வாங்கி பதிலுக்கு பதில் பல்ல உடைக்கணும்னு இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு யார்கிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்கமா, நீ எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளா இருக்கணும் அனசு, நான் என்ன சொல்றேன், இஸ்லாமிய முறையில தீர்ப்பு வழங்கணும், குர்ஆனின்படி தீர்ப்புனா கண்டிப்பா அந்த சட்டத்தை அந்த தண்டனையை நிறைவேற்றி தீர்வேன்ட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் சத்தியம் பண்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா இந்த தண்டனையை இல்லாமல் ஆக்கட்டும்னு நான் ஆதரவு வைக்கிறேன்ட்டாங்க. உடனே அந்த குடும்பத்துக்காரங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நஷ்டஈட்டு தொகையை வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இவ்வளவு சம்பவம் இவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஒரு சில மக்களிடத்தில் சாதாரணமாக இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அல்லாஹ் கண்டிப்பா நடத்தி காட்டிடுவான். அனசே, நீங்க அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணீங்க, நீங்க சாதாரணமான ஆள் தான், நீங்க அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி அல்லாஹ் தஆலா இந்த தண்டனையை இல்லாமல் ஆக்கட்டும் அப்படின்னு நீங்க சத்தியம் செஞ்சீங்க. உடனே அவங்க என்ன மனசு மாறுறாங்கன்னு தெரியல. இதே மாதிரி தான் நம்ம யாருக்காவது ஒரு அநீதி செஞ்சிருக்கிறோம், அவங்க அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி யாரெல்லாம் இவனை நீ நாசமாக்குவ, நாசமாயிருவான். அல்லாஹ் தஆலா இந்த சம்பவம் சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்னன்னா,
நம்ம ஒருத்தருக்கு அநீதம் செஞ்சுட்டு அவருக்கு நம்மள பதிலுக்கு பழிவாங்காம இருக்கிறாரு. பழிவாங்காம இருக்கிறதுனால நம்ம நல்லா இருக்கிறோங்கிறது அர்த்தம் அல்ல. அவர் அல்லாம சத்தியம் செய்து ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டாருன்னா அவர் சூனியம் வைக்கணும் சீர் வைக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. அவர் மனசு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி சத்தியம் செய்து ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்னா அது நமக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு சொல்ல வருகிறார்கள். எனவே இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயத்தை பெற்றிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானா.